எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ செயற்குழு கூட்டம் அப்படின்றது அதை நம்ம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அக்னீஸ்வரன். இப்போ ஒரு பிரதான கட்சி அவசரமா ஒரு செயற்குழுவை கூட்டுது அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இதை எப்படியா பார்க்க வேண்டியிருக்கு, இதோட அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தம்பித்துரை வெர்சஸ் சி.வி. சண்முகம். ராஜ்யசபாவில் சி.வி. சண்முகத்தோட பேச்சுக்கள் முழுக்க பாஜகவுக்கு எதிராக தெளிவாக இருந்தது. அவர் மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிமுக ஒரு பேக்கிங் உள்ள ஒரு பெரிய தலைவர். ஆனால் தம்பித்துரை நாளைக்கு பாஜக அமைச்சரோட ஒரு நல்லுறவு வேணுங்கிற அடிப்படையில் பாஜகவுக்கு ஆதரவான துணியில் அவர் பேச்சுக்கு இருந்தது. இது இந்திய அரசியல் அரங்கத்திலும் அதிமுகவுக்குள் பிரச்சனை இருக்கிறது. ராஜ்யசபாவிலே அது வெடிக்கிறது. சி.வி. சண்முகம் போன்ற பேக்கிங் உள்ளவர்கள் தெளிவாக பாஜகவுக்கு எதிராக பேசும்போது லாபிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய தம்பித்துரை போன்றவர்கள் பாஜக ஆளும் மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பேசுகிறாள் என்பது இந்திய அரசியல் அரங்கத்திலே வட இந்திய ஊடகங்களில் இது எழுதப்பட்டது, பேசப்பட்டது. அதுபோல் தமிழகத்திலும் இனி எந்த காலத்திலும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் நம்மை பாதிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு தேர்தலில் நாம் தோற்றாலும் அடுத்த தேர்தலில் நாம் இதே நிலைப்பாட்டை தொடர்ந்தால்தான் அந்த தமிழ்நாட்டின் டிசைடிங் ஃபேக்டராக 2001 திமுக தலைவர் கலைஞரை தோற்கடித்த, 2006 ஜெயலலிதா அம்மையாரை தோற்கடித்த, 2021 எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் தோற்கடித்த இரட்டை தலைமை இரட்டையர் தான் அன்று. அதைத்தான் அன்று சொல்வேன். தோல்விக்கும் அவர்கள்தான் பொறுப்பு, கிடைத்த வாக்குகளுக்கும் அவர்தான் பொறுப்பு. அவர்களை தோற்கடித்த அந்த வாக்காளர்களின் நம்பிக்கை பெறுவதுதான் முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி தன் காய்களை நகர்த்துகிறார். அவர்தான் பொதுச் செயலாளர், அவருடைய முடிவு. ஆனால் அவர் முடிவுக்கு மாறாகவே கோயம்புத்தூரில் 3வது டெபாசிட்டை ஜஸ்ட் காப்பாற்றிய வேலுமணி அவர்கள் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படி அந்த கட்சிக்குள் மிக பெரும்பகுதியினர் பாஜக எதிர்ப்பு என்ற கண்ணோட்டத்திலும், தென் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பாஜக ஆதரவு என்ற நிலைப்பாட்டிலும் தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ், வெற்றி தோல்வி அல்ல, பெர்ஃபார்மன்ஸ். இந்த கட்சி சேலத்தில் 38% வாக்கெடுத்திருக்குது, 10.5 பின்னணியில். திருநெல்வேலியில் 8% வாக்கெடுத்திருக்குது, தேனியில் 13% வாக்கெடுத்திருக்குது, நாமக்கல்ல 40 தாண்டி இருக்குது, ராமநாதபுரத்தில் 9% வாக்கெடுத்திருக்கு, கள்ளக்குறிச்சியில் 40 தாண்டி இருக்குது, விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமகவை பலகீனப்படுத்தி 35% வாக்கெடுத்திருக்குதுன்னு சொன்னால் இந்த கட்சி வடபுலத்தில் ஒரு பலமான கட்சியாகவும் மற்ற பகுதியில் பலம் குறைந்த ஒரு கட்சியாகவும் இருக்கிறது வெளிப்படை. அந்த பலமான இடத்தைச் சேர்ந்த சி.வி. சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்கிறார். இந்த கூட்டம் என்பது சொல்லக்கூடிய இந்த அம்சங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கட்சியோட மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட கருத்தோட முரண்பட்டு நிற்கிறாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அதை சரி செய்யறதுக்கு தான் அதுல எங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறத சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், கே.பி. முனுசாமி போன்றவர்கள் எடப்பாடி தரப்புல இருந்து நான் சொல்கிறேன் இல்லையா, 2/3 ஏரியாவில் இருக்கிறவங்க, நல்ல வாக்கெடுத்த பகுதியை சேர்ந்தவங்க பாஜக வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருத்து தற்காலிகமாக பலப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அடுத்தபடியாக உள்கட்சி இதுக்குள்ளேயும் மற்றவர்கள் ரெட்டலைக்கு எதிராக நின்னாங்க, துரோகிகள், அவர்களை என்றைக்கும் சேர்க்கறதில்ல, எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை பலுப்படுத்துவோம், மக்களின் நம்பிக்கை பெறுவோம் என்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அது அந்த தீர்மானம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்தால் ஒருவேளையில் சவுத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் இனிமேல் என்ன இருக்குது, நமக்கு ஒற்றை இலக்கத்தில் போயிட்டோம், 9% போயிட்டோம், 4% போயிட்டோம், இது 13% போயிட்டோம்னு ஏதாவது கருத்தை சொல்ல நேரிடலாம். இது செயற்குழுன்னா ஒரு பெரிய பாடி, மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு பிளவு வரக்கூடாது, ஒற்றுமை அவசியம். ஒற்றுமை அவசியம் ஒரு வகையில் என்றாலும் கூட இருக்க இடத்துக்குள்ளே பிளவு வந்துடக்கூடாதுங்கிறது இன்னொரு வகையிலும் அவங்க கருதுருவாங்க. அந்த அடிப்படையில் அந்த செயற்குழுவை பயன்படுத்தி பாஜகவுக்கு கூட்டணி கிடையாது என்றும் இணைப்பு கிடையாது என்றும் தற்காலிகமாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். அப்போ அந்த இணைப்பு இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குதான். இணைப்பாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் என்பது சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி போன்றவர்களோட ஆணித்தரமான கருத்து. சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன்ட்ட கேட்கலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ இணைப்பு இல்லை, அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி, இது சார்ந்த விஷயங்களுக்காக தான் கூட்டம் கூட்டப்படுது அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. உங்களோட பதில் என்ன? அன்புக்குரிய சகோதரர் அக்னீஸ்வரன் அவர்கள் மிக அழகாக, அற்புதமாக, ஆணித்தரமாக தெளிவான கருத்துக்களை சொன்னார். அதாவது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமா சொன்னார்.
நீங்க முதல்ல தொடக்கத்துல சொன்ன கேள்வியே மிகப்பெரிய தவறு. மாவட்ட செயலர் கூட்டம் ரத்துன்னா பதற்றம் சொல்றீங்க. ஊடகங்களுக்கு தான் பதற்றம். அதிமுகவை எதிர்ப்பவர்கள், எடப்பாடியாரை எதிர்ப்பவர்களுக்கு தான் பதற்றமே. அதிமுக என்ன பதற்றங்க? ஒரு கட்சி ஒரு மாவட்ட செயல் கூட்டம் போட தவறா? அதை ரத்து பண்ணிட்டாங்களா? அந்த மாவட்ட செயலாளரும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய செயற்குழு நடத்துறாங்க. அவசர செயற்குழு ஏற்படும் கேட்பீங்க. ஆண்டுக்கு இருமுறை செயற்குழு இல்ல. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க தொடர்ந்து எப்போ ஒரு விவாதத்தை முன்னெடுத்தாலும் அது ஊடகம் சார்ந்த விமர்சனத்தை முன்வைத்து முன்னெடுக்கிறீங்க. கடந்த நிகழ்ச்சியிலையும் அப்படிதான் பேச ஆரம்பிச்சீங்க. அது உங்களோட பாணியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல. பாணியல்ல நீங்க ஆரம்பிக்கிறதே இல்ல. உங்க நோக்கமே தவறு. நீங்க நோக்கத்தை மனசு வச்சு பேசலாமா? சரியாது. இல்ல இல்ல நான் ஏன் கேட்கக்கூடாது? உள்நோக்கமும் நான் ஏன் கேட்கலாங்கிறேன். இல்ல நீங்க மேலும் பேசணும், நான் கேட்டிருக்கோமா? சார் நீங்க அதிமுக குறித்து பதற்றம் என்ன பண்றீங்க? இல்ல பதற்றம் சொல்றீங்க. என்ன உள்நோக்கம் இருக்கு? பதற்றம் இல்லாமலே பேசலாம். பதற்றம் சொன்னா இல்ல. பதற்றம் சொன்னா என்ன பண்றது? யாருக்கு பதற்றம்? எங்க பாத்தீங்க நீங்க? இல்ல நீங்க திரு பொங்கலூர் மணிகண்டன் எங்க பாத்தீங்க? பதற்றம் யாருக்கு சொன்னீங்க? எந்த பதற்றமும் வார்த்தை போட்டுட்டு பாக்குற மக்களை பதற்றப்பட வைக்கிறீங்க. அதான் உண்மை. எந்த பதற்றமும் இல்லாம பேசுங்க திரு பொங்கலூர் மணிகண்டன். இல்ல பதற்றம் உங்களுக்கு, எனக்கு பதற்றமே இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க கேள்விகள் எடுத்து உட்கார்ந்துட்டு எந்த கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கன்னா தவறா புரியுங்க. கற்பிக்கிறதை விட்டுட்டு அதற்கான பதில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இல்ல என்ன நீங்க சொல்றது ஆமான்னு போறதா? நான் ஆமாண்டு போறதா? அதிமுக பதற்றம் சொன்னா அந்த பதற்றத்துக்கான அர்த்தம் என்ன சொன்னேன்? அர்த்தம் என்னது? பதற்றம் இல்லைன்னு சொல்லுங்க சார். பதற்றம் இல்லைன்னு சொல்லுங்க சார். நீங்க மிகச்சிறந்த நெறியாளன்னு வச்சுங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத முட்டாள்னு வச்சுங்க. பதற்றம்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்க அவ்வளவு தூரமா போனோம் சார். நீங்க உரையாடலாம். நல்ல வார்த்தைகள் சொல்லி அழகா உரையாடலாம். ஒரே நிமிஷம் நான் முழுமையா சொல்றேன் மேடம். ஒரே நிமிஷம் நான் தயவுசெய்து புல்வாங்க. அதிமுக மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டுறாங்க. அந்த மாவட்ட செயலரும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய செயற்குழு நடத்துறாங்க. அவசர வார்த்தை ஏன் போடுறாங்கன்னா, நீங்க செயற்குழு அப்படின்னு கூட்டது ஆண்டுக்கு இருமுறை கூட்ட வேண்டும். அது விதி. இப்ப எப்படி சட்டமன்றம் ஆண்டுக்கு இருமுறை கூட்டுறாங்க வச்சுங்க. இப்போ அவசரமா கூட்டுறாங்க என்ன செய்வீங்க? அவசரம் வார்த்தை சேர்த்து கூட்டுவாங்க. அதே மாதிரி திடீர்னு கூட்டும் போது அது அவசரங்கிற வார்த்தையை சேர்த்து கூட்டுறது ஒரு முறை, ஒரு மரபு. அவ்வளவுதான். அந்த அவசரத்துக்கான அர்த்தம் புரியுது. அதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேக்குறேன். வெளியில யாரும் பதற்றப்படக்கூடிய, பரப்பக்கூடிய, உங்க தலைப்பட சொல்லக்கூடிய எந்த வார்த்தைக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொல்றேன் மூன்று விஷயம். உறுப்பினர் அட்டை விநியோகம் நடக்குது. எல்லா பகுதிக்கும் சென்று சேர வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தை பிரித்து சிறப்பாக செயல்படுத்த எல்லோரும் சேர்ந்து பேசிட்டாங்க. ஏற்கனவே சொல்றேன், 6 அமைச்சர்கள் பேசினாங்கன்னு 6 வாரமா விவாதம் பண்ணீங்க எல்லா டிவிலுமே. அது என்ன பேசுறது யாருக்கு தெரியுமா? இதுதான் சரியான விவாதம். இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுக்காக தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இல்ல இதுதான் சொல்றேன். நான் சொல்லுங்களா, நான் அதிமுக தலைமையோடு இன்று பேசிவிட்டே வெளிப்படை சொல்றேங்க. முழுக்க பொய்யான செய்தியை பரப்புறீங்க எல்லாம் சேர்ந்து. நடக்கிறதே வேறு. அதாவது மாவட்ட செயலாளர் தனியா நிர்வாகிகள் தனியா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், இன்னொருத்தர் அமைப்பு செயலாளர், இன்னொருத்தர் செயற்குழு உறுப்பினர், எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஒருத்தர் மாவட்ட செயலாளர், எல்லாத்தையும் சேர்த்து மீட்டிங் போடுறாங்க. என்ன பிரச்சனை இல்ல. இப்ப அதிமுகவுடைய அடுத்த என்ன? உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. தயாராக வேண்டும். கட்சியை பலப்படுத்த வேண்டும். அடுத்து உறுப்பினர் படிவங்களை ஏற்கனவே வாங்கி உறுப்பினர் அட்டைகள் விநியோகம் நடந்துட்டு இருக்குது. முறையாக சென்று ஒவ்வொருவருக்கும் சென்று சேர வேண்டும். அதே மாதிரி கிளையிலிருந்து, ஒன்றியத்திலிருந்து மாவட்டம், மாநில வரை நிர்வாக அமைப்புகளை முறைப்படுத்த வேண்டும். புதியவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும். எல்லோருக்கும் பதவிகளை அதிகப்படுத்த தர வேண்டும். இளைஞர்களை அதிகமா சேர்த்த வேண்டும். இது எல்லாம் தான் கட்சியினுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது. மற்றபடி நீங்க அதை சொல்லக்கூடிய செய்தி ஆளாலும் கற்பனை. அக்னீஸ்வரன் மிக தெளிவா சொன்னார். அதாவது பார்வைங்கிறது ஆளுக்கு மாதிரி மாறுங்க. எடப்பாடி ஆதரிச்சா ஒரு பார்வை, அப்படியே வச்சுக்கோங்க. எடப்பாடி எதுக்கிறனே ஒரு பார்வை.